அன்புக்குரியவர்களே, எதிர்நோக்கின் திருப்பயணம் என்னும் விவிலிய தொடர் என்று சுமைகள் குறைந்த பயணம் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வழக்கமாக நாம் கேள்விப்படுகிற ஒன்று, லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். எந்த பயணமாக இருந்தாலும் சரி, சுமைகள் கூடினால் அந்த பயணம் நன்றாக இருக்காது. சுமைகள் குறைய குறைய பயணம் எளிதாக, இலகுவாக, மகிழ்ச்சிகரமாக, கவலையற்றதாக இருக்கும். ஆகவே நம் வாழ்வின் சுமைகளை, பொருட்களை மட்டுமல்ல, நம் வாழ்வின் கவலைகள், நம்முடைய எண்ணங்கள், இலக்குகள், தேவைகள் அனைத்தையும் நாம் குறைத்து கொள்ள வேண்டும். ஆசைகள், விருப்பங்கள், தேவைகள் இவை குறைய குறைய நம் வாழ்வு பயணம் மகிழ்ச்சிகரமாக மாறும். மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் இயேசு 12 பேரையும் அழைத்து நற்செய்தியை அறிவிப்பதற்காக அனுப்புகிறார். அந்த பயணத்தின் போது அவர்களை பற்றி அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு செய்தி, பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். எதையும் தூக்கிட்டு போகாதீங்க. உங்களுக்கு உணவு நீங்கள் போகிற இடத்தில் கிடைக்கும் என்று இயேசு அவர்களை சுமைகளின்றி அனுப்புகிறார். ஆகவே அந்த உணவை பற்றி, பொருட்களை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அவர்கள் செல்ல வேண்டும் என்று இயேசு அனுப்பினார். நம்முடைய வாழ்விலும் அன்புக்குரியவர்களே, நாம் சுமைகளை குறைத்து நம் பயணத்தை இலகுவாக்குவாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. இறைவாழ்வை நோக்கி திருப்பயணம் ஆருலகில் செல்லுவோம்.